ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மொட்டை மாடியில் கோழி வளர்க்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பசுந்தீவனம் கொடுக்காம அடர் தீவனமும் கம்பெனி ஃபீடும் மட்டுமே கொடுத்து வளர்க்க முடியுமா? அப்படி கொடுத்தா ஏதாவது நோய் வருமா, இல்லை முட்டையோட தன்மை வந்து ஏதாவது மாறுமா? இதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக வந்து மொட்டை மாடி கோழி வளர்ப்பு அப்படின்ற ஒரு சிஸ்டமே வந்து நகர்ப்புறத்துக்காக கொண்டாந்தது தான். அதனால் அதை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். கிராமப்புறத்துக்கு மொட்டை மாடியில் கோழி வளர்க்குறதுக்கான தேவை இருக்காது. இப்போது ஒரு 100 வீடு இருக்குது ஒரு சிட்டியில் அப்படின்னா, ஒரு சிட்டி ஓரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அங்கே நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒருத்தவங்க 2 பேர் தான் கோழி வச்சுருப்பாங்க. உங்களோட விற்பனை வாய்ப்புன்றது சிட்டியை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். என்ன மாதிரி கோழி இனங்களை சூஸ் பண்ணி வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியை நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்குறோம் அப்படின்னா கட்டாயம் வந்து கறிக்காக கோழி வளர்க்கக்கூடாது. ஏன்னா நாட்டுக்கோழி வந்து ஓடி ஆடி மேய்ஞ்சி பசுந்தீவனம்லாம் சாப்பிட்டு அது கூட நீங்கள் கம்பெனி ஃபீடு போட்டு நல்லா க்ரோத் பண்ணிங்கன்னா கறியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கறி கொஞ்சம் இருகல் தன்மையோட அந்த நாட்டுக்கோழின்ற தன்மையில் மாறாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் மொட்டை மாடியில் உள்ளே வச்சு வளர்த்திங்கன்னா ஃபீடு போட்டு அதோட கறி வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அதோட டேஸ்ட்டும் வந்து சொல்கிற அளவுக்கு இருக்காது. அப்போது கறி தேவைக்காக மொட்டை மாடியில் கோழி வளர்க்குறது ஒரு ஃபெயிலியர் மெத்தட். ஆனால் முட்டை தேவைக்காக மொட்டை மாடியில் கோழி வளர்க்குறதுன்றது ஒரு அருமையான மெத்தட். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை உற்பத்தி பண்ண ஒரு கோழிக்கு வந்து நம்ம வந்து 4 ரூபா 5 ரூபா செலவாகும். ஆனால் ஒரு முட்டை வந்து இன்னைய ரேட்டுக்கு 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா தாராளமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு முட்டைக்கு 6 ரூபா 7 ரூபா கிடைச்சாலே போதும். நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பும் இருக்குது, நல்ல லாபமும் இருக்குது. எந்த மாதிரி கோழி இனங்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தான் முடிவு செய்யணும். இப்போ BV3, சோனாலி, கருங்கோழி, கடக்கநாத்து இந்த மாதிரி வந்து முட்டை ரக கோழிகளை வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம எப்படி விற்பனை செஞ்சால் அந்த கோழியும் எக் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் விற்க முடியும் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து கோழியை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அடுத்து பசுந்தீவனம் வந்து போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுந்தீவனம்லாம் போட தேவையில்லைங்க. சில பேர் வந்து வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, இல்லை வந்து என் ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்கிறாங்க, பசுந்தீவனம் போட்டால் தானே ஆரோக்கியமாக இருக்குன்றாங்க. அது உண்மை தான். ஆனால் வந்து பசுந்தீவனம் வந்து பில்லு இலை தழை இப்படி போயிட்டு அதுவாக மேயணும். இல்லை அதை பிடிங்காந்து நீங்கள் போடணும். அதை விட்டுட்டு காய்கறி வேஸ்ட்டு போடுறேன் போய் வந்து அவங்க அழுகனதை எடுத்து கொட்டுவாங்க, அதை அள்ளிக்கிட்டு வந்து நான் வந்து இங்கே பண்ணையில் கொட்டுவேன்னா எங்கேயோ இருக்கிற நோயை கூப்பிட்டு வந்து பண்ணையில் விட்டு நஷ்டமாக வைக்கிற வழியை நீங்களே தேடிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அதனாலலாம் ஒன்றும் ஃபீட் காஸ்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடாது. அதை விட முக்கியம், அந்த ஃபீட் காஸ்ட் குறைஞ்சதா நீங்கள் நினைக்கிறத நோய்க்கான மருந்தில் செலவு செஞ்சுருவீங்க. அவங்களே வந்து ஆல்ரெடி அழுகுனது தான் எடுத்து கொட்டுவாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்க போட்டு அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், பூஞ்சை பிடிச்சி போயிருக்கும். அதில் வந்து ஏதாவது வைரஸ் இருந்து பாக்டீரியா இருந்து அது வந்து பண்ணைக்கு வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த கோழியும் சோழியை முடிச்சு விட்ரும். நீங்கள் வந்து மருந்துக்கே செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்போயிடும். இதெல்லாம் தேவையில்லாது. நம்ம வளர்க்குறது எதுக்கு? முட்டைக்காக. அழகாக லேயரை போட்டு சூப்பராக வந்து எக்கை வந்து எடுத்துக்கிட்டு சேல் பண்ணிட்டு போயிடணும். இல்லையா, கம்பு, மக்காச்சோளம், கருவாட்டுத்தூள் இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சி அது கூட வந்து சிப்பித்தூளை அரைச்சி நம்ம ஒரு காம்போ ரெடி பண்ணி அதை வந்து போடணும். இது வந்து வேலை பளு. அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், எப்படி தீவனம் மேலாண்மையை கடைபிடிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போது மொட்டை மாடியில் கோழி வளர்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ கோழி வளர்க்கலாம் அப்படின்னா, குறைஞ்சது வந்து ஒரு 150 கோழிக்கு மேலே 200 கோழிக்கு மேலே வளர்க்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும். நீங்கள் கம்மியாக வளர்த்திங்க அப்படின்னா ஃபீடு காஸ்ட்டுக்கும் எக்கு காஸ்ட்டுக்கும் சரியாக போயிடும். அதிகமாக வளர்க்கக்குள்ள தான் 150 கோழிக்கு மேலே வளர்க்கக்குள்ள தான் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை வந்து நிற்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 முட்டையாவது நம்ம பண்ணையிலேருந்து சேலுக்காக வெளியில் போகணும். அப்போ தான் அது வந்து ஒரு முட்டை கோழி பண்ணைன்னே நம்ம சொல்ல முடியும். அதுதான் வந்து ஒரு லாபகரமான தொழிலாகவும் இருக்கும். எவ்வளோ இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 200 கோழி 300 கோழி விடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 சதுரடி இருக்குது அப்படின்னா ஒரு சதுரடிக்கு 1.5 சதுரடிக்கு ஒரு கோழி விடலாம். இல்லை நல்லா ஃப்ரீயாக மேட்டிங் ஆகட்டும், நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும்னா 2 சதுரடி கூட ஒரு கோழி விடலாம்.
உங்கள் வீடு வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 500 கோழி வரைக்கும் தாராளமாக வளர்க்கலாம். நல்லாவே ஃப்ரீயாக வளர்க்கலாம். இல்லை வீடு வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா ஒரு 250 கோழி வரைக்கும் 300 கோழி வரைக்கும் தாராளமாக வளர்க்கலாம். எந்த சிக்கலும் வராது. இதில் மொட்டை மாடியில் கோழி பண்ணை அமைக்கக்குள்ளே நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. நம்ம தரையில் வந்து கோழி பண்ணை அமைக்கிறோம் அப்படின்னா சுற்றி வந்து மதில் மாதிரி வந்து 3 அடிக்கு நம்ம வந்து செவுறு கட்டணும். ஆல்ரெடி வந்து மொட்டை மாடியில் அதை நம்ம கட்டியிருப்போம். அந்த செலவு நமக்கு மிச்சமாயிடும். கீழே தரை போட தேவையில்ல, ஆல்ரெடி தரை இருக்கும். தேங்காய் பஞ்சு வந்து ஒரு மூட்டை வந்து 120 ரூபாயிலேருந்து 160 ரூபா வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு 5 மூட்டை வாங்கினீங்கன்னா நல்லா கனமாகவே போடலாம். நல்ல கனத்தில் போட்டு கிண்டி விடுற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது, ஸ்மெல் வராது. ஏன் தேங்காய் பஞ்சை வந்து கனமாக போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மொட்டை மாடியில் வளர்க்குறீங்கன்னா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரக்கூடாது, அந்த ஈரத்தை வந்து உரியணும்னா கொஞ்சம் கனமாக நம்ம வந்து தேங்காய் பஞ்சை தூவி விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டோம்னா எந்த ஸ்மெல்லும் வராது. அதனால் அக்கம் பக்கம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஸ்மெல் வருது அப்படின்னு. இது வந்து ஒரு கோழி பண்ணையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து உங்களுக்கு வந்து கீரி தொல்லையோ பெருக்கான் தொல்லையோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து மொட்டை மாடியில் மேக்ஸிமம் இருக்காது. அது வந்து இன்னும் ஒரு ப்ளஸ்ஸு. நம்ம சிட்டி நடுவில் கோழி வளர்க்குறதால விற்பனை வாய்ப்பு வந்து கிராமத்தை கூட கம்பேர் பண்ணால் 200 மடங்கு அதிகமாக இருக்கும். விலையும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் விட நீங்கள் நகர்ப்புறங்களில் வந்து மொட்டை மாடியில் கோழி வளர்க்கக்குள்ள விலையும் நமக்கு வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்க முடியும். அப்போது மொட்டை மாடியில் வந்து கோழி வளர்க்கலாம் அப்படின்னா முட்டை கோழியை தாராளமாக வளர்க்கலாம். பசுந்தீவனம்லாம் எதுவுமே போட தேவையில்லை. கொட்டாயை போடுறோம், டே ஓல்டு வாங்குகிறோம், 40 நாள் ஸ்டார்டர் போடுறோம், 41வது நாள்லேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் குரோயர் லேயர் போடுறோம். அதுக்கப்புறம் முட்டையிட ஆரம்பிக்குது 4.5 மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம வந்து லேயர் போடுறோம். அவ்வளோதான் இதோட வந்து ஃபீடு. இதில் வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினீங்கன்னா எக்கோட ஈல்டு கட்டாயம் குறையும். முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து காய்கறி வேஸ்ட்டை போட்டு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு நல்ல வேஸ்ட்டாக கிடைக்கலாம். அதை வந்து அவங்க சப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாமே தவிர அதையே ஃபீடெல்லாம் கொடுக்க முடியாது. ஃபீடெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற முட்டை கிடைக்காது. அதனால் தீவனம் வந்து இவ்வளோ தான், இதை வந்து போட்டு தான் ஆகணும். இதில் லாபம் இருக்குமானா கட்டாயம் நல்ல லாபம் இருக்கும். பண்ணலாமானா தாராளமாக துணிஞ்சு பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.